விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேலு. வணக்கம் உங்களுக்கும் நக்கீரனுக்கும் வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, நடவடிக்கை எடுக்கவே இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. டெண்டர் விட்டதில் மோசடி நடந்திருக்கிறதா வழக்கு பதிவு செஞ்சிருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். கிட்டத்தட்ட 3 வருடங்களை கடந்தாகிவிட்டது. இந்த புதிய ஆட்சி பொறுப்பேற்று எதையாவது பண்ணுவாங்களா, ஏதாவது ஒரு FIR போட்டு சார்ஜ் ஷீட்டை முடிச்சு இந்த ஊழல்வாதிகளை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா அப்படிங்கிறத நான் மாத்திரம் இல்லை, நீங்க மாத்திரம் இல்லை, பொதுமக்கள்ல இருந்து எல்லாரும் நம்ம காத்துட்டு இருந்தோம். ஒரு பயனுமே இல்லை. நீங்க பதிவு பண்ணிக்கோங்க ஒரு விஷயத்த. நான் யாரெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, தப்பு அது. ஒரு டைரக்டர் ஆஃப் விஜிலன்சி கரப்ஷனோட லஞ்ச ஒழிப்புத்துறை உயர் அதிகாரி நான் ஒரு நாள் கேட்குறேன், யூஸ்வலா பேசுறேன் அவரோட ஜாலியா. நான் பேசும்போது, சார் இதெல்லாம் நியாயமா சார்? ஒவ்வொரு வழக்கிலையும் ஆயிரக்கணக்கான பேஜஸ் நீங்க கையில வச்சிருக்கீங்க, 2000 பேஜ் 3000 பேஜ்ன்னு. ஆனா ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்களே, இப்படியே இருந்தீங்கன்னா நியாயமா சார்? இது சொல்லுங்க சார் பார்ப்போம். எல்லாருக்கும் ஆதாரம் இருக்க வழக்குகள் கூட தூங்குது சார். மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்களே சார்னு நான் கேட்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், பாக்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அவர் எனக்கு சொல்றாரு, ஒரே ஒரு போன் மாத்திரம் வரட்டும் கவர்மெண்ட்ல இருந்து, எங்களுக்கு அரெஸ்ட் பண்றதுக்கும் கொண்டு போய் ஜட்ஜி முன்னாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும், வேற நேரமே இருக்காது. ஒரு போன் சார், ஒரே ஒரு கிரீன் சிக்னலுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், கொடுக்க சொல்லுங்க கவர்மெண்ட்ல இருந்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஓ அம்மா கவர்மெண்ட் அப்படின்னா நம்ம சொல்லலாம் போலாம். இங்க நான் திரு ஸ்டாலின் மிகவும் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய எல்லோருக்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் போய் எப்படி சொல்ல முடியும்? நேர்ல பார்த்தாதான் சொல்ல முடியும். ஆகவே அங்க பெரிய தடைகள் இருக்கும். இது எப்படா நடைமுறைக்கு வரும்? யார் மேலேயாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிலாம் நான் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தான், மக்கள் நினைத்த நேரத்தில், நேற்று முன்தினம் வேலுமணி மீதும் 26.61 கோடி சொன்னீங்களே, அதுல 290 கோடி அங்கே ஒதுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. எனக்கு இதுல சாட்டிஸ்ஃபைட் இல்லை. என்னன்னா, ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த போலீஸ்காரன் சில நேரத்துல ஸ்டேஷன்ல சொல்லிடுவாங்க, போலீஸ் ஏதாவது ஒரு பெட்டி கேஸ போட்டு துரத்தியா போட்டுங்கிறமோ, சும்மா இதே வேலையா போச்சு அப்படின்னு. வேலுமணி கிட்ட 12,000 போஸ்டிங் இருக்கு. அந்த 3 வருஷம் தேர்தல் நடத்தாம அருமை சகோதரர் இவர் வேலுமணி கிட்ட 12,000 இம்பார்ட்டன்ட் போஸ்டிங். பல்பு வாங்கினாலும் அவர் தான், ஸ்ட்ரீட் லைட் வாங்கணும்னாலும் அவர் தான், லோக்கல் பாடியில உள்ளாட்சி துறையில அதுக்கு பின்னாடி மெட்ரோ பணிகள் செய்யணும்னாலும் அவர் தான் கான்ட்ராக்ட், ரோடு போடணும்னாலும் அவர் தான், மழை நீர் வடிகால் வாரியம்னாலும் அவர் தான், எல்லாம் அவர் தான். அவர் கையில தூக்கி கொடுத்தது அவருடைய அண்ணார் எடப்பாடி பழனிசாமி. எதுக்கு தம்பிகிட்ட கொடுத்துருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே அதுல தான் இப்ப இந்த ஊழல் எடுத்து, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு மகிழ்ச்சி, DVAC வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, FIR போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப FIR போட்டா அடுத்து என்ன ஆகும்? அரெஸ்ட் பண்ணணும். இப்ப என்ன பண்ணுவாங்க? கோர்ட்டுக்கு போவாங்க. ஏற்கனவே போய் 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 கோர்ட்ல தப்பிச்சுட்டு இருக்காங்க ராஜவேலு. ஆகவே இப்ப மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் தப்பிக்கிறதுக்காக பார்ப்பாங்க. தட் இஸ், அதை விடவே கூடாது இந்த அரசு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, இதுல முக்கியமா உங்களுடைய நினைவு கொண்டு வரேன், சென்னை மக்கள் தான் உலகத்திலேயே மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிற மக்கள். இப்பதான் நீங்க சிரிச்சிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அடிக்கடி நைஸா ஊருக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானு சென்னையில குடிபெயர்ந்தவர்கள் தான் ஜாஸ்தி, அப்கண்ட்ரில இருந்து வந்தவங்க நிறைய. எப்ப பார் மழை வெள்ளம் அந்த தாக்கம் வரும் பொழுது அவர்கள் நீச்சல் அடிப்பது வழக்கமாகி விட்டது. 1000 கோடி ரூபாயை சுமார் சிட்டிக்கு ஒதுக்கி அந்த டி நகரே தண்ணியில மிதக்குது. அந்த டி நகரே தண்ணியில மிதக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர், பொய்யை சொல்வதற்காகவே பிறந்தவர் பழனிசாமி. நான் சொன்னது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள். இந்த இஷ்யூ வர்றப்போ அவர் பொய் தாங்க பேசுவாரு, பொய் பேசுறதுக்கே பிறந்தவர் அவருன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர்.
அவர் தாங்க இந்த 1000 கோடியை ஒதுக்குறாருங்க. ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல ஒதுக்கி மறுபடியும் வெள்ளம் வந்து அப்படியே மிதக்குது, டி நகர் மிதக்குது. அதுக்கு முதல்ல வீரவசனம் என்ன பேசுறாரு, இனி எங்கேயுமே மழை தண்ணி எங்கேயுமே தேங்கி நிற்காது. 760 கிலோமீட்டர் நினைக்கிறேன் நாங்க வாய்க்கால் மூலியமா வடிகால் அப்படியே கீழே போற மாதிரி பண்ணிட்டோம், இனி நிக்காதுன்னு சேலஞ்ச் பண்ணவர் தான் பழனிசாமி. பணத்தை ஒதுக்கி இருக்கிறோம்னு சொன்னவர் தான் பழனிசாமி. அந்த இடத்துக்கு பார்வையிடுறதுக்கு முதலமைச்சரா ஸ்டாலின் வந்த பின்னாடி அந்த இடத்துக்கு போகும்போது தண்ணி மறுபடியும் தேங்கி நிக்குது. நிருபர்கள் மற்றவர்கள் கேட்கும் போது இதுக்கு ஒரு நான் ஆணையை அமைச்சு நான் என்கொயரி பண்றேன், பண்ணி நடவடிக்கை எடுப்பேன், நிச்சயமா விட மாட்டேன்னு சொன்னார். சொல்லிட்டு தான் ஒரு ஆணையை வந்து அந்த தேவிதம் தலைமையில போட்டு ஒரு ஆணை அமைக்கப்பட்டது. அந்த ஆணை ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, உடனே இமீடியட்டா கொடுக்கணும்ட்டாங்க. இப்படி கமிஷன் அமைச்சு அந்த ரிப்போர்ட்டையும் கையில வாங்கிட்டு மறுபடியும் ஆக்ஷன் எடுக்காம இருந்தது அரசு. ஆனா இன்னைக்கு வேலுமணி மேல ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு சும்மா அது வந்து ஒரு அமௌண்ட்டாவே நீங்க எடுத்துக்காதீங்க, அதை வந்து பெருசாவே பார்க்காதீங்க, அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா டிவிஎஸ்சி ஜஸ்ட் என்ட்ரி ஆயிருக்கு, உள்ள போயிட்டு என்ன பண்ணுது, இந்த ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கு. ஆனால் பதிவு செய்யப்பட வேண்டிய எஃப்ஐஆர்கள் எக்கச்சக்கமா இருக்கு ராஜவேலு. டிவிஎஸ்சியை நான் வந்து கண்ணால பார்த்ததா சொல்றேன். அந்த அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் பல ஆயிரக்கணக்கான பக்கங்களை ஆதாரத்தோடு எடுத்து கையில வச்சுக்கிட்டு அரசினுடைய அனுமதிக்காக காத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து தினமும் ஒவ்வொரு எஃப்ஐஆரா மாறணும். இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். யார் ஊழல் செய்திருந்தாலும் தப்பிக்க கூடாது என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆகவேதான் நான் இருக்கட்டும், பல ஆர்கனைசேஷன்லாம் கேஸ் போட்டு போராடுது, அவங்களா இருக்கட்டும் பரவாயில்ல, பட் நிச்சயமா இதுல தண்டனை கிடைக்க வேண்டும். டிவிஎஸ்சி இனி தூங்கக்கூடாது. இப்ப ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் கிரீன் சிக்னல் கொடுத்த மாதிரி தெரியுது. ஆகவே இனிமேல் வேகமா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. கோர்ட்லயும் கோட்டை விட்டுறக்கூடாது, இமீடியட்டா ஜெயிலுக்கு அனுப்புறத நீங்க தயவு செஞ்சு பார்க்கணும். இப்ப முதலமைச்சர் எல்லாத்திலையும் இன்வால்வ்டு, நீங்க துறையை மாத்திரம் எடுத்துட்டு விட்டுறக்கூடாது. பழனிசாமிக்கு எல்லாத்திலையும் பங்கு இருக்கு, அவருடைய ஒப்புதல் இல்லாம எதுவுமே நடந்திருக்காது. ஆகவே அதையும் இவர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். ஆகவே இப்ப வேலுமணியோட நிறுத்திடக்கூடாது. அறப்போர் இயக்கம் வந்து இந்த புகாரை கொடுத்திருந்தது. இப்ப வந்து தனியார் அமைப்பு கொடுத்த ஆதாரமற்ற புகார் பேர்ல இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் ஆளுங்கட்சி செய்யற தவறுகள்லாம் சுட்டி காட்டுறோங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் பண்றாங்க அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக முடக்க நினைக்கிறீங்க, அது நடக்காது அப்படிங்கிறார். கட்சிக்கும் நீங்க செஞ்ச ஊழலுக்கு என்ன சார் சம்பந்தம்? கட்சிக்கும் ஒரு அரசியல்வாதி செய்யற ஊழலுக்கு என்ன சம்பந்தம்? எங்க முடங்கிடுச்சு, என்ன முடங்கிடுச்சு? நான் இன்னும் ஓப்பனாவே கீழே இறங்கிட்டுப்போம். ஒருபடி அம்மா மேல நீதிபதி குனுகா தீர்ப்பு கொடுத்தாருல, அதுக்கு பின்னாடி அம்மா தேர்தலில் நின்று ஜெயிக்கலையா? அந்த தண்டனையை பெற்ற பின்னால் அதை எடுத்து சேலஞ்ச் பண்ணி உயர் நீதிமன்றத்தில் அக்யூட்டல் வாங்கணுமா இல்லையா? அலைஞ்சினாங்க நிரபராதின்னு. அது வரைக்கும் போராடணுமா இல்லையா? அது வரைக்கும் மக்கள் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்களா? கட்சி நடைமுறைகள் தடுக்கப்பட்டதா, நிறுத்தப்பட்டதா? இதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு பேசிட்டு இருக்காங்க சார். அடிச்ச கொள்ளையில இவ்வளவு அவளுன்னு கணக்கே கிடையாது. அதனால அவர் அரசியல் பேசுறாரு. அரசியல் உள்ள தூக்கி போடுங்க சார். அப்புறம் அவர் எப்படி அரசியல் பேசுறாரு நான் பாக்குறேன். உள்ள போனாருன்னா தெரியுது அது அரசியல் என்ன வேற என்னன்னு அழகா தெரிஞ்சிடும்ல. இப்ப 200 பக்கம் எபிதார் கொடுத்த அறிக்கை என்னாச்சு? அவருடைய தலைமையில 200 பக்கம் அறிக்கை கொடுத்தது. அந்த 200 பக்கத்துல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இதெல்லாம் வெளியில கொண்டு வரணுமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஏங்க 700 சொச்சம் கிலோமீட்டர் நான் தண்ணி வெடிக்கிறதுக்கு வாய்க்கால போட்டேன்னு பொய் சொன்னதுக்கும் அதிமுக கட்சி நடத்துறதுக்கு என்ன சம்பந்தம்? அதனாலதான் சார் முதலமைச்சர் கேட்டார், மண்டையில மூளையே இல்லை இந்த ஆளுக்கு அப்படின்னு. ஆகவே இது கிடையாது. நீங்க முதல்ல வார்த்தை என்ன வரணும் நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. முதல் வார்த்தை என்ன தெரியுமா வரும் ராஜவேலு? த ஃபர்ஸ்ட் ஆன்சர், நாங்கள் இந்த வழக்கை சந்திக்க தயார். எங்கள் மீது கூறப்பட்டுள்ள இந்த புகார் எந்த புகாராக இருந்தாலும் அதில் நான் குற்றவாளி இல்லை, நிரபராதி என்பதை நிரூபிப்பேன்னு சொல்லணும். இது அதிமுகவை அழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஏதோ தலைமையில் அதிமுக இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான், மீதியெல்லாம் போச்சு. அது என்ன மற்றவங்க வந்து ஒழிக்கிற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஒரத்தநாடு எம்எல்ஏ
வைத்திலிங்கம் மீதும் ஃபிளாஷ் நியூஸ் ஒன்று ஓடிச்சு. ஒரு அமைச்சராக இருக்கும்போது 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக. அவரது மகன்கள் அவர் வீட்டு வசதி வாரியத்துறையில ஊழல் நடந்ததா ஒரு வழக்கு தொடரப்பட்டு, அது இப்ப நடந்ததே இல்ல ராஜவேலு. அததான் சொல்ல வரேன் நானு. நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் 2018 ஆஃப்டர் அம்மா டிமைஸ், அம்மா இறந்த பின்னாடி 2018 நடந்தது. அதுதான் இந்த இப்ப வந்திருக்கு வேலுமணி. இது அதே மாதிரி அவர் வீட்டு வசதி துறையில அமைச்சரா இருந்தப்போ நடந்த ஊழல், அந்த ஊழல் தான் இப்ப கையில் எடுக்கப்படுது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இத்தனை வருடங்கள் கழித்து எல்லாம் எப்பயோ நடந்தது. 2018 கேஸ்னா இப்ப நீங்க பாருங்களேன், எவ்வளவு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷம் வரைக்கும் இந்த டிவிஎஸ்சி இதை கையில வச்சிருந்திருக்கு. இப்ப வைத்திலிங்கம் மேல, முன்னாள் அமைச்சர் மேல அந்த வழக்கு திரும்பவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது திரு பன்னீர்செல்வம் அண்ணன் நாங்க அங்க இருந்தப்பயே அவர் சொல்லியிருக்கார் மிக தெளிவா, யாராக இருந்தாலும் அவர் மீது கூட வழக்கு இருக்கு, யாராக இருந்தாலும் அதை நிரூபிக்க வேண்டும், ஊழலற்றவர் என்பதை சொல்ல வேண்டும் சொல்லி அந்த பண்பாட்டோட சொல்லியிருக்காரு. ஆகவே நிரூபிக்க வேண்டிய கடமை திரு வைத்திலிங்கத்தை சாரும். அதுல ஒன்றும் இதுல அரசியல் சாயம்லாம் தேவையில்லை. ஆகவே குற்றமற்றவர், ஊழல் செய்யவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டியவர் அவர்தான். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல அதுதான் பாக்குறேன். இப்போ அப்ப உங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா வேலுமணி, அப்புறம் பாத்தீங்கன்னா வைத்திலிங்கம், இப்படின்னு டிவிஎஸ்சி ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வேகமா ஓடணும், 100 110 வேகமா போகணும், டீசல் இன்ஜின் மாதிரி சூடாகணும். ஆகவே இது எங்கேயாவது ஆஃப் ஆயிடக்கூடாது. ஆஃப் ஆச்சுன்னா இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடும். நான் இன்னொன்னு கூட என்ன நினைக்கிறேன் ராஜோலி தெரியுமா, சமீபத்துல முதல்வர் சொன்னார் எங்களை எதிர்ப்பதற்கு எதிர்கட்சியே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி. அந்த தைரியம் வந்த பின்னாடி, அதை ஊர்ஜிதப்படுத்திய பின்னால் இந்த அதிமுக சிதறண்டு கிடக்குது, நமக்கு ஸ்ட்ராங்கா எதிர்கட்சியே இல்லை, இனிமேல் யாரும் பண்ண முடியாதுன்றத உறுதி பண்ணிட்டு இந்த ஊழல நடவடிக்கை எடுக்கிறாரா, இல்ல தாமதமா இருந்தாலும் எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டு இதுல எடுக்கணும்னு நினைக்கிறாரா எனக்கு தெரியாது. ஆகவே கையில எடுத்தது வீணா போயிடக்கூடாது. இதுல சென்னை மக்களை ஏமாற்றி இந்த கொள்ளையடித்தது, தண்ணி பேரை சொல்லி கொள்ளையடிச்சதை பூரா நீங்க செய்யணும். இதுல ஐஏஎஸ் அதிகாரிகள் தப்பிச்சிடக்கூடாது. 1ஆம் நம்பர் இந்த ஊழல்ல பூரா இருக்க திருடனுங்க அவனுங்க தான் கொஞ்சம் பேரு. அவனுக்கு ஊழல்ல இருக்கவங்கள தான் சொல்றான், மற்ற ஐஏஎஸ் அதிகாரியை நான் சொல்லல. அவனுக்கு துணை போகாம இருந்திருந்தா இந்த ஊழல்லாம் நடக்காது. ஆகவே அரசியல்வாதி மாத்திரம் பிடிச்சி உள்ள போடுறது, கேஸ் போடுறது, எஃப்ஐஆர் போடுறது இல்லாம சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் எவமா இருக்கானா படிச்சுட்டு உட்காந்து இந்த மாதிரி ஊழலுக்கு துணை போயிருக்க ஐஏஎஸ் ஒரு ஆள் தப்பிச்சிருவோம். அதுதான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, மாநிலம் முழுவதும் இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்லாம் வரும்போது அது அதிகாரிகள் தீவிரமாக பணி செஞ்சிருப்பாங்க, இது போன்ற வழக்குகள்லாம் போட்டிங்கன்னா அவங்க பணி செய்வதில் தொய்வு ஏற்பட்டுரும். அந்த ஆள்கிட்ட இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வேண்டாம். வேலுமணிக்கு யார் வேணுமோ கார்த்திகேயன் ஒருத்தர் மாநகராட்சியில் உட்கார வச்சு இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு வேணுங்கிற அதிகாரியை பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க, அவன் எங்கெல்லாம் சொன்னா சைன் போடுவானோ வச்சுக்கிட்டீங்க. இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லயும் அந்த துறையிலையும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லயும் அதான் நடந்துச்சு. டிஎன்எம்சின்னு ஒன்று இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அது அதுதான் வாங்கணும் மெடிசனை, அவன் தான் ஒரு டீலரை செலக்ட் பண்ணணும். அது உள்ள ஊழல் நடந்திருக்கு சார். அந்த நல்ல அதிகாரிகளை கூட்டு மிரட்டி ராத்திரியோட ராத்திரியே கையெழுத்து வாங்கி இதுல எத்தனை ஐஏஎஸ் பெரிய சீனியர் செக்ரட்டரி எல்லாம் இருக்காங்க தெரியுங்களா? இப்படி ஒவ்வொரு துறையிலையும் அந்த ஊழல் எந்த அளவுக்கு புறையோடுச்சுன்னா, நான் உண்மையை சொல்றேன். நான் அம்மா இறந்த பின்னால் கேள்வி கேட்கவே ஆள் இல்லை. ஆகவே பயிர்ல இந்த வேலி பயிரே மேய்ஞ்ச மாதிரி மேய்ஞ்சிட்டானுங்க சார் எல்லாம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். அவனும் ஒன்றும் பண்ணலையேன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்து கூட ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. சேர்த்து எடுத்தாருன்னா நல்லா இருக்கும். இப்ப இது ஸ்மார்ட் சிட்டின்னா அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணமும் இருக்கு. இந்த ஆளை அசிங்கமா பேசுறதை விட அதையெல்லாம் கையில் எடுத்தாருன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மேல சொல்லி நீங்க எங்க முடுக்கணுமோ அங்க முடுக்கி விட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆகவே இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது டிவிஎஸ்சி. ரொம்ப அது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி, நியாயமான ஒரு செய்தி. இது தொடர வேண்டும். அப்புறம் என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இந்த இஎம்டி, இந்த ஆன்லைன் டெண்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராஜவேலு நீங்க வேற எந்த ஸ்டேட்லயுமே கேட்க முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்ல உங்களுக்கு தரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு உங்கள்ட்ட இருந்து வாங்குவாங்க. எங்கெங்க வேலை பண்ணிருக்கீங்க, எத்தனை ஆயிரம் கோடி ஒர்க் பண்ணீங்க, எத்தனை 100 கோடி ஒர்க் பண்ணீங்க, இதையெல்லாம் அரசு அதிகாரிகளை வச்சு அலசி ஆராய்ஞ்சி இந்த டெண்டரை யாருமே பீட் பண்ணக்கூடாது. இந்த டெண்டரு இந்த கொடுக்கும்போது இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்
இல்லாத நிலைமைக்கு வேற ஒருத்தர் போட்டா அவர் பண்ணிருக்கிறது ஈக்குவலா பண்ணக்கூடாது, அந்த டெண்டர்ல இருக்கக்கூடாது. அது மாதிரி இவங்களே ஒன்ன தயார் பண்ணி அதுல புருஷனும் பொண்டாட்டியும் டெண்டர் போடுவாங்களாம், அண்ணனும் தம்பியும் டெண்டர் போடுவாங்களாம், மாமனும் மச்சானும் டெண்டர் போடுவாங்களாம், 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்களாம், ஒருத்தருக்கு டெண்டரை ஒதுக்கிடுவாங்களாம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் டெண்டர் போட்டு கொள்ளடிச்சிருக்கானுங்க சார். நீங்க நான் சொன்ன டிப்ஸ் இது சும்மா ஒரு ஜஸ்ட் இந்த 26 கோடி 27 கோடியில ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் இன்னும் ஜீரோலாம் நிறைய சேர்க்க வேண்டி இருக்கு. ஏகப்பட்ட ஊழல் நிலுவையில நிக்குது. அதையெல்லாம் தான் பார்க்கணுமே தவிர நீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. டிவிஎஸ்சி அதிகாரிகளுக்கு எனது வாழ்த்துக்கள். விடாதீங்க, தொடர்ந்து நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. கிரீன் சிக்னல் கிடைச்ச உடனே நிறுத்திடாதீங்க. ஏதாவது நடுவில் செட்டப் போயிட போகுதுன்னு பயம். இத்தனை நாள் என்ன பயம் மக்களுக்கு? எடப்பாடி பழனிசாமியும் அவங்க கூட இருக்கவங்களும் திரு மு.க. ஸ்டாலின்ட்டையும் அவரை சார்ந்தவர்கிட்டையும் காலில் விழுந்து சரணாகதி ஆகி தன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப 2 எஃப்ஐஆர் போனதால அது கொஞ்சம் மாறும், அந்த நிறம் மாறும். ஆகவே இந்த நிறம் மாறும் பொழுது கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கவர்மெண்ட் கையில இருக்கு. விறுவிறுன்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்துங்க சார். உள்ள வேடிக்கைலாம் பார்க்காதீங்க. தினம் எஃப்ஐஆர் போடுங்க, தினம் அரெஸ்ட் பண்ணுங்க, கொண்டு போய் நிறுத்துங்க. அப்பதான் இவங்களுக்கு புரியும். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல உணவுத்துறை காமராஜர் முன்னாள் அமைச்சர் மீது, அது என்னாச்சு சார்? அது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த அறப்போர் இயக்கம் என்னோட நான் கொடுத்த பின்னாடி வச்சு முன்னாடி கொடுத்துருக்கு. அது கொடுத்த பின்னாடி உடனடியாக ஒரு 6 மாசத்திலேயே அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாகணும்னு சட்டத்துல இருக்கு. நீங்க எடுக்காம இருக்கீங்க, உடனடியாக எடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. திரும்பி ஒரு 4 months கேட்டு அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க டிபிஎஸ்சியில. ஏன்னா 22,000 பேஜஸ் இருக்கு, முடிச்சிருவோம் அப்படின்னு காமராஜ் மேல கொடுத்தது, உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மேல கொடுக்கப்பட்டது. அதுல முடிச்சிடறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. ஆகவே நிச்சயமா அதுலயும் 1 by 1 வர ஆரம்பிச்சிருச்சு. வரும்னு நம்புறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ராஜவேலு. ஆகவே இது ஒரு நல்ல எழுச்சியான ஒரு முடிவாக, ஒரு செயல்பாடாக கவர்மெண்ட் எடுத்திருக்க முடிவை பார்க்குறேன். எனது அன்பான வேண்டுகோள் இன்னொரு 2 நிமிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை கொடநாட்டிலையும் காட்டணும், கொடநாட்டிலையும் காட்டணும். கவர்மெண்ட் ஊழல் அப்படிங்கிறது ஊழல் இங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஊழல். இதெல்லாம் டெண்டர் விடுறது, ஆன்லைன் விடுறது, கொள்ளடிக்கிறது, மக்கள் பணத்தை ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சிறது, சாப்பிட்றது. இது இல்லாம கொடநாடுல எந்தவித ஆக்ஷனும் இதுவரை எடுக்கப்படல. அதையும் முதல்வர் சொல்லியிருக்கார். முதல்வர் அன்னைக்கு தண்ணியை பார்வையிட்ட பொழுது சொன்னார், கமிஷனை போட்டார், ஆக்ஷன் எடுப்பாரு, ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாரு. ஸ்மார்ட் சிட்டியில மற்ற இடத்துல உள்ளாட்சி துறையிலும் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாரு. அது மாதிரி கொடநாடுலயும் நடந்திருக்கு, நாங்க கொண்டு வருவோம்னு சொன்னாரு. அதுவும் தாமதமா இருக்கு. அதுல எவ்வளவு பின்னாடி இருக்கோ, யார் யார் இருக்காங்களோ, எவ்வளவு ஊழல் நடந்திருக்கோ, இது திரைமறைவிலே மறைந்திருப்பவர்கள் யார் யார், ஓப்பன் அந்த இதுல ஜட்ஜ்மெண்ட்ல அந்த சீப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல 18 பேர் மேல அக்யூஸ்ட் புகார்ல விசாரணை நடத்தணும்னு சொன்னதுல 17 பேர் மேல நடத்தியாச்சு. ஒரு ஆள் பழனிசாமி மேல மாத்திரம் நடக்கல. அதுதான் ஏன்னு கேட்கிறேன் நானு. நடத்தினா என்ன ஆயிடும்? நடத்துங்க, அதையும் நடத்துங்க. நம்ம டிஸ்கஷன் பவர் பிபி சொன்னாதான் ப்ராசிக்யூஷன் சொன்னாதான்றதுலாம் இல்ல. நடத்துங்களா, என்ன ஆயிட போகுது என்னன்னு கேளுங்களேன். நீ தானே முதலமைச்சரா இருந்த, இவ்வளவு நடந்திருக்கேன், 4 கொலை நடந்திருக்கு, அந்த எல்லாம் தப்பிச்சு போயிருக்கான், கேரளால இருந்து வந்திருக்கான், அவனே சொல்றான் உன் பேரன்னு சொல்லி. ஏன் அதுல நடத்தாம இருக்காங்க? ஒரு பக்கம் ஊழல், ஒரு பக்கம் கொலை கொள்ளை, எல்லாவற்றிற்கும் இனி அரசு தயங்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள், பாராட்டுகிறேன். அதில் தடங்கள் விடக்கூடாது. ஆகவே தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே நான் கொடுத்த வழக்குக்கெல்லாம் நடவடிக்கை வரும்ன்றது நம்பிக்கை. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றி ராஜவேலு. நீங்க அடிக்கடி இந்த அதிமுக தகராறை பத்தியே கேட்டுட்டு இருப்பீங்க. அது இல்லாம இந்த கரப்ஷன் ஊழல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க. இதே மாதிரி போகட்டும். இப்ப நீங்க நினைச்சதான் வெளியில கொண்டு வர முடியும். ஐயோ இவ்வளவு அவ்வளவுலாம் இல்லைங்க. கரப்ஷன் எங்க போயிருக்குன்னா, ஒரு 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 மெடிக்கல் காலேஜ் என்ஓசி வாங்குறதுக்கு ஒரு நாள் கழிச்சு பணம் கொடுக்குறேன்னு அந்த ஓனர் சொல்றாரு, லஞ்சம் ஹெல்த் மினிஸ்டருக்கு. அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அதெல்லாம் காத்திருக்க முடியாது, சொத்தை எழுதி கொடுன்றாரு. சொத்தை எழுதி கொடுத்து ஒரு 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 சொத்தை வித்து அவருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்து அந்த என்ஓசியை அந்த காலேஜ் ஓனர் வாங்குறாரு. இந்த கொடுமைகள்லாம் உண்டா சார்? எப்படிலாம் கொள்ளடிச்சிருக்கானுங்க பாருங்க. தலைவர் பேரையும் அம்மா பேரையும் மற்றவங்க பேரையும் சொல்றதுக்கு யோகியது இருக்கா சார்? பெருந்தலைவர் காமராஜரும் கக்கனும் பிறந்த நாடு சார். நாசமா போனவனுக்கு கொள்ளடிச்சு நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க சார்.
ஆகவே இது தொடர வேண்டும். டிவிஎஸ்சி பணி என்பதுதான். நிறுத்தாதீர்கள். உங்கள் ஸ்பீடு அதிகரித்து கொண்டு போங்கள். கைது செய்யுங்கள். நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்துங்கள். நீதி பெற்றுத்தார்கள். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.